திருப்பலி முன்னுரை. நல்ல ஒழுக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் தாழ்மையுடனும் பணிவுடனும் செயற்கரிய செய்யும் உயர்ந்த கலைகளாக எண்ணி வாழ்வில் கடைபிடித்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். இயேசுவை பின்பற்றி வாழும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் கிறிஸ்தவ வாழ்வின் ஒளி விளக்குகள் ஆகும். ஓய்வு நாள் சோம்பலுக்கு அன்று. அன்பை பரிமாறுவதற்கும் அண்ணன் தம்பியோடும் அக்கம் பக்கத்தாருடனும் விருந்துண்பதும் ஏற்ற தாழ்வுகளை மாற்றவும் வல்லது. இரத்த உறவுகளை சொத்தையாக்கி சொத்தும் சுகமும் செல்வமும் படைத்தவர்களுக்கு விருந்து செய்து மதிப்பு தேடும் மனிதர்களே கிறிஸ்தவத்தின் மேட்டுக்குடி மனிதர்களாக கருதப்படுகின்றார்கள். விலையில்லா அரிசி கிடைத்தாலும் பட்டினி சாவு பாரதத்தில் இல்லாமல் இல்லை. இன்று நடைபெறும் விருந்துகளும் உபசரிப்புகளும் கொடுக்கல் வாங்கல் என்ற பொருளாதாரத்தை சுற்றியே நடைபெறுகின்றன. தனி மனிதனுக்கு நன்மைகள் மறுக்கப்பட்டால் உலகையே அழித்துவிட தீர்மானித்தார் பாரதி. ஆனாலும் நியாயமற்ற தன்மைகளும் ஒருதலை சார்பான செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. குரல் எழுப்பி கோஷம் போடாதவரை முட்டாள்களாகவும் மூன்றாம் தர ஜந்துக்களாகவும் உடன் பிறந்தவர்களையும் நெருங்கி வாழ்பவர்களையும் கருதி அவர்களை சிறுமைப்படுத்தி பெருமை தேடும் மனநிலை மாறிடவும் அன்பும் உபசரிப்பும் தாழ்மையும் பணிவும் இயல்பான குணங்களாக மாறிடவும் தேவையான ஆற்றலை பெற வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பணிவும் தாழ்ச்சியும் கடவுளின் கருணையை பெற்றுத்தரும். அன்பு செயல்கள் அனைத்தும் ஆற்றல் மிக்க மணிமுடியாக பெருமை சேர்க்கும். தம்மை தாழ்த்தும் மனிதரிடம் கடவுள் தங்கி வாழ்ந்து அவரை வாழச் செய்வார். உமது திருவுளம் என்று தன்னை தாழ்த்திய மரியாவிடம் உலக மீட்பரே வந்து பிறந்தது போல நம்மிலும் இயேசு பிறக்க பெருமையும் ஆணவமும் விலக தாழ்மைக்கு நம்மை தரும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சீனாய் மலைக்கு ஏறி சென்று கடவுளை தேடிய இஸ்ரேல் மக்களால் அவரை கண்டுணர முடியவில்லை. குரலை கேட்டு மனமாறவும் இல்லை. அவர்கள் சீனாய் மலையில் இருந்து இறங்கிவிட்டார்கள். நாம் கடவுளின் திருமுன் நிற்க ஏதுவாக இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கடவுளின் அன்பில் கலந்திருக்க அழைக்கின்றது. மீட்பை பெற்று தந்த இயேசுவின் அன்பில் கடவுளை காணும் மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். எளிய உள்ளத்துடன் வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, பணிவுடன் பணி செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தூய உள்ளத்துடன் உம்மை நாடி வரவும் நன்மைகளை பெற்று கொண்டு எளிய வாழ்வால் துன்புறும் ஏழைகளுக்கும் ஏற்றம் காண முடியாது தவிக்கும் மக்களுக்கும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. தாழ்மையே ஆளுமையின் அணிகலன் என்று வாழ்ந்து காட்டிய எம் அன்பு இறைவா, நாட்டு தலைவர்களும் குடிமக்களும் அனைவரையும் அறிந்து அன்பு செய்யும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் தீமையை துணிவுடன் எதிர்க்கும் மனத்திடம் பெற்றவர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. தாழ்நிலை நின்ற அடியவரை மேன்மைப்படுத்திய எம் அன்பு இறைவா, குடும்பத்திலும் சமூகத்திலும் பணியிடங்களிலும் நான் என்ற ஆணவத்தை அகற்றி நமது என்ற பேரன்பிற்குள் நம்மை கரைத்து உறவுகளை மேம்படச் செய்திடும் ஆற்றலை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா,
கண்டுகொள்ளப்படாமல் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்களை சந்தித்து நன்மைகளை பகிர்ந்து வாழ்ந்திடவும் அதன் வழி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. கீழ்ப்படிதலே நல்லது என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, அன்றாட வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நடத்தைகளை கடைபிடித்து மூத்தோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து கைமாறு கருதாமல் கடமையை செய்து பார்ப்போற்ற வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.